ధన్యవాదాలు. ధన్యవాదాలు. ஆ ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த பேராகிராஃபோட நிறுத்தினோம். ததேதத் பிராச்சேதச அத்யுஷிதம் அரண்யம் எத்திர கில தேவி பரித்யக்தா இயம் ச அனயோः ஆக்ருதிः வயः அனுபாவश्च यदपि स्वतः प्रकाशानि अस्त्राणि इति अ, तत्र विमृशामि अपि खलु तच्चित्रदर्शनप्रासङ्गिकम् अस्त्र अभ्यनुज्ञानम् उद्भूतं स्यात् न हि அசம்பிரதாயிகானி அஸ்திராணி பூர்வேஷாமபி அனுசுஷ்ரும. இது வரைக்கும் நிறுத்தினோம் போன கிளாஸ்ல. இப்போ வந்து என்ன அப்படின்னா, ராமர் வந்து லவனையும் குஷனையும் பார்த்துட்டும் ஹி இஸ் ஏபிள் டு இன்ஃபர் தட் இவா வந்து என்ன அப்படின்னா, சீதா வந்து எங்க பரித்தியக்தா அப்படின்னா இந்த அரண்யம், இந்த காட்டுல தான் கில தேவி பரித்தியக்தா. எந்த மாதிரி அரண்யம் அப்படின்னா, தது ஏதது பிராச்சேதச அத்யுஷிதம். பிராச்சேதச அப்படிங்கிறவர் வால்மீகி, அவரால் இருக்கப்படுகின்ற இந்த அரண்யத்துல தான் தேவி பரித்தியக்தா. இயம் ஜ அனயோகோ ஆக்ருதி வயஹா அனுபாவச்ச. இவா ரெண்டு பேருனுடைய ஆகாரம், வயசு, அப்புறம் அவளுடைய ஒரு அனுபாவம், ஒரு பிரபாவத்தெல்லாம் பார்த்தோம்னா இவா என்னுடைய குழந்தைகளா இருக்கக்கூடும். மோரோவர் என்னன்னா, ஸ்வதஹ பிரகாஷாணி அஸ்திராணி இது தத்ர விமிருஷாமி. இதுதான் அந்த இந்த அஸ்திரம். அது என்னது அஸ்திரம் முதல்ல பார்த்தோமே, அந்த அஸ்திரங்கள் வந்து எப்படி உனக்கு ஜிரும்பகாஸ்திரம். ஜிரம்பக அஸ்திரம். சோ அவைகள் வந்து உனக்கு வந்து எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறார். ஸ்வதஹ பிரகாஷானின்னா எப்படி இருக்கக்கூடும்னுட்டு அவருடைய அந்த சித்திர தர்ஷன பிராசங்கிகம், அதனாலையும் ஊகிக்கிறார். என்ன அப்படின்னா, இவா என்னுடைய குழந்தையெல்லாம் இருக்கக்கூடும். ஏன் அப்படின்னா, அசாம்பிரதாயிகானி அஸ்திராணி பூர்வேஷாம் அப்படி அனுசுஷ்ரூம. ஒரு சம்பிரதாய வழியில குருமுகமா வந்து குருலேருந்து அவன் சிஷ்யன் இப்படின்னு ஒரு சம்பிரதாய முகமா தான் இந்த அஸ்திரங்களினுடைய அந்த டிரான்ஸ்பர் நடக்குமே தவிர அப்படியே ஒருத்தர்கிட்ட அப்படியே அது உத்பூதமாறுதுங்கிறது சான்ஸே இல்லை. அப்படி இந்த குழந்தைகள் கிட்ட இருக்கு அப்படின்னா இது ஏதோ ஒரு தெய்வாம்சம், இல்லைன்னா என்னுடைய ஒரு அம்சத்தை சேர்ந்தவாளா இருக்கலாம். படிக்கிறேளா ராஜி? அயம்ச அதுல இருந்து படிக்கணும். அயம் ச சம்ப்ளவமானம் ஆத்மானம் சுகாதிஷயோ ஹிருதயஸ்ய மே விஸ்ரம்பயதே. சோ வந்து என்ன அப்படின்னா, அயம் ச ஆத்மா சம்ப்ளவமானம் ஆத்மானம் சுகா ஹிருதயஸ்ய மே சுகாதிஷயா விஸ்ரம்பயதே. மேலும் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு சந்தோஷம், அந்த அந்த டிலைட் ஆஃப் மை ஹார்ட் என்ன அப்படின்னா, மே ஹிருதயஸ்ய என்னுடைய ஹிருதயத்தினுடைய சுக அதிசயா, சுகத்தினுடைய அந்த அதிசயம் அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கின்ற அந்த அந்த அதானது ஆத்மானம் சம்ப்ளவமானம். அது என்னன்னா, அது வந்து சம்ப்ளவமானம் ஆத்மானம் விஸ்ரம்பயத்தேன்னு கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப தடுமாறத்தோட, அதாவது ஒரு விகல்பம், ஒரு வைகல்பிகம் இருக்கு, ஆப்ஷன். அதாவது இதுவா அதுவா, இவா இருக்க கூடுமா இல்லையா அப்படின்னு. பிளவமானம்னா குதிக்கிறதுன்னு அர்த்தம். பிளவத்தேன்னு சொல்றோம் இல்லையா, ஜம்ப் பண்றதுக்கு பிளவத்தேன்னு அர்த்தம். சம்ப்ளவானம் ஆத்மானம்னா மை மை மைண்ட் இஸ் அனேபிள் டு கம் அரைவ் அட் அ கன்க்ளூஷன். ஆனா என்ன, இந்த மாதிரி சம்ப்ளவானம் ஆத்மானம் விஸ்ரம்பயத்தே எனக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கறது. என்ன அப்படின்னா, மே ஹிருதயஸ்ய சுகாதிசயா, இவாளை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு தேர் இஸ் சம் டிலைட்ஃபுல்னஸ் பிரசன்ட் இன் மை மைண்ட். அது வந்து இதுதான் அதாவது வைகல்பிகே ஆத்மதுஷ்டி பிரமாணம்னு வா. அதாவது என்னது, சதாம் ஹி சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையன்னு வா. துஷ்யந்தன் வந்து சகுந்தலைய பார்த்த உடனே விரும்புவான். விரும்பின உடனே அவனுக்கு என்ன அப்படின்னா, சதாம் ஹி, சதாம்னா நல்லவா, சந்தேக பதேஷு வஸ்துஷு சந்தேகமாக இருக்கின்ற வஸ்துக்கள்ல அவளுடைய எது பிரமாணம் அப்படின்னா அவளோட கான்சியன்ஸ், அவளுடைய அந்த ஒரு இன்ட்யூஷன் சொல்லுவா தெரியுமா. சதாம் ஹி சந்தேக சந்தேக பதேஷு வஸ்துஷு பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்தையா. அங்க எது பிரமாணம் அப்படின்னா என்னுடைய ஒரு அந்தக்கரணம் தான் பிரமாணம். அப்படின்னா சில பேருக்கெல்லாம் பார்த்த உடனே அந்த அந்த பிளிங்க்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, மால்கம் கிளாட்வெல், அவனை வந்து ஆரம்பிச்ச உடனே அவ வந்து ஒரு பெரிய ஒரு 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 பழைய மாளிகையை பத்தி என்னோட ரிசர்ச் பண்ணுவா. அது எத்தனை வருஷமாக இருக்கக்கூடும் எல்லாம் அப்படின்னு. கடைசியில இன்ட்யூஷன்ல ஒருத்தன் வந்து அடிப்பான். அந்த இன்ட்யூஷன் தான் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த இன்ட்யூஷன்ங்கிறது சில பேருக்கு பிறப்பிலே வரும். அவளுக்கு வந்து பார்த்த உடனே எனக்கு என்னமோ அது சரி வராதுன்னு சில பேர் சொல்லுவா தெரியுமா.
அந்த மாதிரி இருக்கிறவாளை நம்ம பிடிச்சுட்டுருந்தோம் லைஃப்ல. அவ கரெக்டா நமக்கு ஊகிச்சு சொல்லிடுவா. நமக்கு சொந்த சாமர்த்தியம் இல்லைன்னா இந்த சம்சர்கஜாகா தோஷ குணாகா பவந்திங்கிற மாதிரி குணாகா அபி பவந்தி. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறவாளை பிடிச்சுன்னுட்டோம் அப்படின்னா அவ நமக்கு இது சரி வராது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வாய முடின்னு கேட்டுன்னு போயிடணும். சில பேருக்கு அது வந்து அந்த மாதிரி இருக்கிற டைம்ல எது பிரமாணம் அப்படின்னா அந்தக்கரணம் தான் பிரமாணம். ஸோ இங்க வந்து என்ன, இந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்த உடனே என்னுடைய மனசானது இப்படி வந்து பேதளிக்கிறது இருக்கக்கூடுமா இல்லையா அப்படின்னுட்டும். அதனால என்ன அப்படின்னா மே ஹிருதயசிய சுகாதிசய, என்னுடைய ஹிருதயத்தினுடைய சுகாதிசயம் அப்படிங்கிறது அயம்ச அயம்ச சுகாதிசயன்னு அங்க போனோம். சம்ப்ளவம் ஆத்மானம் மே விஸ்ரம்பயத்தை, இந்த மாதிரி அப்படியே குதிச்சுட்டு இருக்கிற இந்த ஆத்மாக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கறது, இது ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கறது. இட் அஷ்யூர்ஸ் மை மைண்ட் விச் இஸ் டாஸ்ட் அபவுட் பை டவுட்ஸ். அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு மனசுக்கு எனக்கு இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது. போன உடனே அந்த இடத்துல கம்ஃபர்டபுளா இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது நமக்கு இடம் இல்லைன்னு தோணிடும் இல்ல. அதுக்குதான் சாகுந்தலத்துல இந்த பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்திக்கு தான் கீழே வந்து மகாராஜா அஹ், ராமவர்மான்னு இருந்தார் திருவேண்டரத்துல திருப்பணித்துறால. நிறைய வியாக்கியானம், பெரிய ஒரு பண்டிதர், எங்க வாத்தியார் நிறைய சொல்லியிருக்கார். எங்க வாத்தியார் போய் பார்த்திருக்காரு அவரை. அவர் வந்து சாகுந்தலத்துக்கு எழுதியிருக்கார், நாராயணியத்தினுடைய ஃபார்வர்டு எழுதியிருக்கார். அவருடைய சபையில வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் தான் இருந்தா. இவருக்கு வந்து பரீட்சித் ராமவர்மான்னு பேரு. ஸோ அவர் சாகுந்தலத்துக்கு பியூட்டிஃபுல் கமெண்ட்ரி அது. அதுல வந்து கீழே எழுதியிருப்பார் வைகல்பிகே ஆத்மதுஷ்டி பிரமாணம் அப்படின்னுட்டு. விகல்பமான விஷயத்துல எது பிரமாணம், அதாவது அதை அவர் எப்படி எடுத்துட்டு வருவார் அப்படின்னா, பெரிய சன்னியாசிகள் பெரிய குரு அவாகிட்ட தான் நீ டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கணும். சரி எனக்கு குருவே இல்லை யாரு அப்படின்னா ஆத்துல இருக்கிற சீனியர் மோஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த ஃபேமிலி, அவா கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும். எனக்கு அவளும் யாரும் இல்லை அப்படின்னா அப்பா அம்மா யாருக்கிட்டையாவது கேட்கலாம். அப்பா அம்மாவும் இல்லை அப்படின்னா உன்னுடைய செல்ஃப் தான். ஆத்மதுஷ் வைகல்பிக்கே ஆத்மதுஷ்டி பிரமாணம்னு எடுத்துன்னு வருவார் இந்த பிரமாணம் அந்தக்கரண பிரவருத்திக்கு. சரியா, மேல படிங்க. யமா விதி ச பூயிஷ்ட ஆத்ம சம்பாதः. பூயிஷ்டம் ஆத்மசம்வாதः. பூயிஷ்டம் மேலும் என்ன ஆத்மசம்வாதா அப்படின்னா என்னுடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்னா யமோ இதிஜ பூயிஷ்டம். ஐ வாஸ் வெரி ஷுர் சீதா வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போதே ஐ குட் ஃபிகர் அவுட் தட் தேவர் ட்வின்ஸ். ஏன்னா இந்த காலம் மாதிரி இதெல்லாம் கிடையாது இல்லையா, ஸ்கேன்லாம் கிடையாதுல்ல. ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா ஆத்மசம்வாதக அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய வந்து என்னுடைய ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அப்படின்னா அவ ரெண்டு பேரும் ட்வின்ஸ். பூயிஷ்டம்னா கிரேட்லி ஐ அக்ரீட் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் தட் யமௌனா ட்வின்ஸ், தேவர் ட்வின்ஸ். அப்புறம் பூயிஷ்டம் ச மயா த்விதா பிரதிபன்னோ தேவ்யா கர்ப்பிணி பாவ ஆசீத். சோ மேலும் என்ன அப்படின்னா அவளுடைய கர்ப்பிணி பாவமும் எப்படி இருக்கு அப்படின்னா பூயிஷ்டம் ச மயா த்விதா பிரதிபன்னகா. த்விதா பிரதிபன்னகா அப்படின்னா ரெண்டு குழந்தைகள் அவளுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. தேவ்யாகா கர்ப்பிணி பாவகா ஆசீத், தேவியினுடைய அந்த கர்ப்பிணி பாவம் அப்படின்னா அந்த கர்ப்பாவஸ்தை என்ன அப்படின்னா ரெண்டு ரெண்டு குழந்தையில வந்து வயறு எடுத்துக்கும் போது த சைஸ் ஆஃப் த டம்மி வில் பி பிகர். அண்ட் அவளுடைய மூமெண்ட்டும் ஒரு சிங்கிள் சைல்டை கேரி பண்றதுக்கும் ரெண்டு குழந்தைய எடுத்துன்னு போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வச்சுண்டு ஐ குட் ஆன்டிசிபேட் அப்படின்னு சொல்ற. மேல சாஸ்திரம் புரா ரூடே சேஹே பரிச்சய விகாசாத் உபசிதே ரஹோ விஸ்ரப்தாயா அபி சஹஜ லஜ்ஜா ஜடதிருஷः மயைவாதோ ஞாதः கரத்தல பராமர்ஷகலயா த்விதா கர்ப்பகிரந்திः ததனு திவசைः கைரபி தயா. ஸோ வந்து என்ன இந்த ஒரு இது வந்து ஆக்சுவலி இவா இந்த காலே டெக்ஸ்ட்டை வச்சுட்டு தான் இவா போட்டிருக்கா. ஏன்னா ரெண்டு மூணு டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா பராம் கோட்டிம் ஸ்னேகேன்னு இருக்கு. இவா வந்து புறா ரூடே சேஹே அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது பரிச்சய விகாசாத்து உபசித்தே. புறா ரூடே, ரூடம்ங்கிறது நன்றாக இட் இஸ் ரூட்டட் வெரி வெல்னு அர்த்தம். புறா ரூடே சேஹே என்ன அப்படின்னா பரிச்சய விகாசாத்து உபசித்தே சேஹே. பரிச்சய விகாசம் அப்படின்னா பரிச்சயம்னா ஒத்தருக்கு ஒத்தருக்கு இருக்கிற ஃபெமிலியாரிட்டி. அதனால அதனுடைய ஒரு விகாசாத்து, அதனுடைய ஒரு ஜாஸ்தி, அந்த பரிச்சயம்ங்கிறது மேல மலர மலர
என்ன அதனுடைய அதிசயாத்து என்ன அப்படின்னா உபசிதே அப்படின்னா சம்வர்த்திதே ஜாஸ்தியாக்கப்பட்ட அந்த ஸ்நேகம். சரியா? அது ரஹः விஸ்ரப்தாயாக அபி சகஜ லஜ்ஜா ஜடத்ருஷः. ஸோ வந்து என்ன அப்படின்னா ரஹஹனா ஏகாந்தம்னு அர்த்தம். ரஹசீக்கு ரஹஹ. ரஹஹ விஸ்ரப்தாயாக அபி சகஜ லஜ்ஜா ஜடத்ருஷः சீதாயாக. ஸோ அந்த திருக்கு திருஷௌ திருஷா திருஷகாங்கிறது உங்களுக்கு சஷ்டியில இருக்கு, அவளுக்கு போறது. சீதாயாக அந்த விஸ்ரப்தாயாக சகஜமாக, அதாவது சகஜமாகன்னு இல்ல, தனிமையில அவளுக்கு வந்து இந்த மாதிரி பரிச்சய விகாசாத்து அபி ஓவர் த இயர்ஸ் வந்து ஒரு பரிச்சயத்தினால ஸ்னேக அதிசயாது ஒரு பெரிய ஒரு புறா பராம் கோட்டி ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்தை அடைஞ்ச பொழுதிலும் கூட அவளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பு ரகனா ஏகாந்தத்துல தனிமையில விஸ்ரப்தாயாக அபி என்ன அப்படின்னா ரொம்ப சகஜ லஜ்ஜா ஜடதிருஷக. சகஜானா தனிமையில ரொம்ப விஸ்ரப்தாயாக ரொம்ப விஸ்வஸ்தாயாக அப்படி சீதாயாக அவளுக்கு நேச்சுரலி என்ன இருக்கு அப்படின்னா சகஜ லஜ்ஜா ஜடதிருஷக. சகஜம் சகஜம்னா ஸ்வபாவம், ஸ்வபாவமாக இருக்கின்ற யா லஜ்ஜா தயா என்ன அப்படின்னா லஜ்ஜையா ஜடே அந்த யாவது அவளுடைய நேத்திரங்கள் ரெண்டும் என்ன அப்படின்னா லஜ்ஜையினால நிமீலித லோச்சனாயாக சீதாயாக அபி பாவக. சோ அந்த லஜ்ஜையினால இவ ரெண்டு பேரும் ஏகாந்தத்துல இருக்கா. பல வருஷம் சேர்ந்து இருந்த அந்த ஃபெமிலியாரிட்டினால ஒரு அவளுடைய ரிலேஷன்ஷிப் வளர்ந்தாலும் கூட ரஹக ஏகாந்தத்துல விஸ்ரப்தாயாக அபி நம்பிக்கையோட அவ இருந்த பொழுதிலும் கூட அவளுக்கு சகஜமா என்ன இருக்கு, ஏகாந்தத்துல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்கும்போது லஜ்ஜாங்கிறது ஜென்ரலி கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஆனா இவளுக்கு நேச்சுரலே அந்த நேச்சுரலாவே ஒரு ஜட ஒரு லஜ்ஜாங்கிறது சுவாவத்தோ இருந்ததுனால அந்த சகஜ லஜ்ஜா ஜடதிருஷா அப்படின்னா லஜ்ஜையினால மூடப்பட்ட கண்களை உடைய அந்த சீதாயாக என்ன அப்படின்னா அந்த அந்த பாவக ஆதவ் முதல்ல என்ன அப்படின்னா மயாஏவ ஆதவ் கரதல பராமர்ஷ கலையா ஜாத்தக. அவளுடைய வயத்தை வந்து அவர் தொட்டு பார்க்கிறார். அது வந்து முதல்லேயே மயாஏவ ஆதவ் ஆதியில ஆதகன்னு இருக்கீங்க, ஆதவ்னு மாத்திக்கணும் நீங்க. மயா ஏவ ஆதவ் முன்னாடி இனிஷியலி கரதல பராமர்ஷ கலையா ஜாத்தக. கரதலம்ங்கிறது கை, அதனுடைய பராமர்ஷம்னா தொடர்ந்து கரதலேன பராமர்ஷம் அந்த அந்த பராமர்ஷேன கலையா. சரியா? அதனால் அறியப்பட்டதான த்விதா கர்ப்பகிரந்திகி ததனு திவசைஹி கைரபி தயா. சோ என்ன அப்படின்னா கர்ப்பகிரந்திகி ததனு, அதாவது அவள் கையினால தொடப்பட்டு ஆதவ் கரதல பராமர்ஷ கலையா மயா ஏவ என்னால் தான் த்விதா கர்ப்பகிரந்திகி இது ஜாதகா. ரெண்டு கர்ப்பத்தினுடைய கிரந்தினா முடிச்சு, இந்த கர்ப்ப கிரந்தினா ட்வின்ஸ் இருக்கு அப்படிங்கிறது என்னால் தான் அறியப்பட்டது. த்விதானா இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு கர்ப்பம். சரியா? அது கரதலேன யக பராமர்ஷக ஸ்பர்ஷக அதனுடைய கலையா சாதுரியேன மயா ஏவ இந்த ராமனான என்னால் தான் த்விதா அதாவது ரெண்டு குழந்தை இருக்கு அபத்தியத்வயம் அவஸ்திதா ஈதி கர்ப்பகிரந்திஹி அந்த கர்ப்பத்தினுடைய பந்தமானது ஞாதக மயா முதல்ல எனக்கு தான் தெரிஞ்சது. ததனு அதுக்கப்புறம், அதாவது நான் அறிஞ்ச பிறகு கைஹி திவசைஹி தயா அபி ஞாதக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சீதைக்கே தெரிஞ்சது அது ட்வின்ஸ்னுட்டு. புரியுறதா? சரியா இருக்கா? சோ புரா ரூடே சேஹே பரிச்சய விகாசாத் உபசிதே ரஹः விஸ்ரப்தாயாः अपि சஹஜ லஜ்ஜா ஜடதிருஷः ஜடதிருஷः சீதாயாः கரதல பராமர்ஷ கலையா மயா ஏவ த்விதா கர்ப்பகிரந்திः ஞாதः ஆதௌ ததனு கைரபி திவசைः தயா கைः திவசைः தயா अपि த்விதா கர்ப்பகிரந்திः ஞாதः. சரியா இருக்கா? சரியா இருக்கா? மேல நாடி பிடிச்சு பார்த்தே ட்வின்ஸ்னு கண்டுபிடிச்சாருன்னா இது கைய வந்து பிடிச்சு வயத்துல தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சார். ஓ சரி வயிறு நீங்க குடுக்கல. கரதல பராமர்ஷ கலையாங்கிறது அவளுடைய நாடிய பிடிக்கல. தன்னுடைய கையினால ஒரு பராமர்ஷம்னா ஸ்பர்ஷம், அதன கலையா அந்த ஞானேன மயா ஜாதக இந்த மாதிரி த்விதா கர்ப்ப கிரந்தி. சரியா?
அப்புறம் அது சீதாயாகங்கிறது வந்து அத்தியாகிருதமா? அத்தியாவரம் பண்ணிக்கணும். அங்க இது இல்ல, ஆ, வார்த்தை இல்ல, பட் இட் கோஸ் டு இல்ல. ஹர்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, சரியா? தன்யவாத். ஆ. தன்யவாத். रुदित्वा तत् किम् ம். एतो पृच्छामि केनचित् उपायेन. கொஞ்சம் அழுதுட்டு சரி இது எல்லாமே வந்து ஸ்வகதம் அவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டது. தத் கிம் ஏதோ பிரிச்சாமி, இது 2 குழந்தைகள் லவனும் குஷனும் இருக்கே, இவா கிட்ட நான் என்ன கேனச்சித்து எனக்கு என்ன வியாசத்துல நான் இவாளை கேட்பேன்? டைரக்டா போய் 2 குழந்தை விளையாடிட்டு இருக்கு, அதுகிட்ட போய் நீங்க 2 என் குழந்தையெல்லாம் நான் கேட்க முடியும்? இல்லைன்னா உங்க அம்மா இந்த காலமா இருந்தா உங்க அம்மா யாருன்னு கேட்பா, நம்ம சோசியல் மீடியால போட்டு கண்டுபிடிச்சிருவோம் பேரை போட்டு. பட் அப்பா அதெல்லாம் வந்து உங்க அம்மா யாருன்னு சட்டுன்னு கேட்க முடியாது. நீ 2 பேரும் எங்க இருந்தேள் அதெல்லாமும் கேட்க முடியாது. சரியா? சோ என்ன உபாயேன கேனச்சித் உபாயேன ஏதௌ அகம் பிரிச்சாமி. तवः तात किम् एतत् बाष्प என்னது இது? बाष्पवर्षेण नीतं वो जगन्मङ्गलमाननं जगन्मङ्गलमाननम् अवश्याया अवसिक्तस्य पुण्डरीकस्य चारुताम्. சோ அதாவது இந்த இப்ப வந்து இவ அழ ஆரம்பிச்ச உடனே லவன் வந்து பார்த்து கேட்கறது என்ன அப்படின்னா, ஜகன்மங்களம் வஹ ஆனனம் பாஷ்பவர்ஷேன நீதம், ஜகத்துக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய வஹ உங்களுடைய ஆனனமானது இந்த பாஷ்பவர்ஷேன பாஷ்பம்னா கண்ணீர், அதனுடைய வர்ஷேன கண்ணீரினால் என்ன அப்படின்னா அதனுடைய ஒரு கண்ணீரனுடைய பொழிதலினால் அவசியாய அவசிக்தஸ்ய புண்டரீகஸ்ய சாருதாம் நீதம். புரியுறதா? சோ ஆனனம் நீதம் அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். ஜெகன்மங்களம்ங்கிறது ஆனனம்க்கு அட்ஜெக்டிவா போடுது. உங்களுடைய ஜகத்துக்கு மங்களத்தை அளிக்கக்கூடிய ஆனனமானது பாஷ்பவர்ஷேன கண்ணீர்னுடைய பொழிதலினால் அவசியாய அப்படின்னா உங்களுக்கு பனித்துளி, ஹிமம்னு அர்த்தம். ஹிமத்தினால அவசிக்தஸ்ய நனைக்கப்பட்ட, சரியா? அவசியாயைஹி அவசிக்தம்னு வரும். புரியுறதா? அவசியாய அப்படின்னா உங்களுக்கு ஹிமம், துஷாரம், பனித்துளி, ஐஸ் கட்டி, அந்த டியூ டிராப்ஸ் எல்லாம் சொல்லுவோமே. சோ அவசியாய அவசிக்தஸ்ய அப்படின்னா அவசியாயைஹி அவசிக்தஸ்ய அந்த துஷாரங்களினால் நனைக்கப்பட்ட புண்டரீகஸ்ய சாருதாம் நீதம். புண்டரீகம் அப்படிங்கிறது தாமரை, இந்த இடத்துல ஸ்வேத கமலம், அதனுடைய சாருதாம் அழகை அடையப்பட்டது. அதாவது தாமரை இருக்கு, அது நீலோத்பலமா இருக்கட்டும், வெள்ளை தாமரையா இருக்கட்டும், இல்லைன்னா பிங்க் தாமரையா இருக்கட்டும், அதுக்கு மேல பூரா உங்களுக்கு பரஃப்னு சொல்றாளே அந்த மாதிரி அந்த டியூ டிராப்ஸோ ஏதோ உட்காந்துண்டா அது பாக்குறதுக்கு அந்த புண்டரீகமே வெள்ளையாதான் தெரியும். சோ அப்படிப்பட்ட புண்டரீகஸ்ய சாருதாம், அந்த புண்டரீகத்தினுடைய அழகாக இருக்கும் தன்மையை ஜகன்மங்களம் ஜகன்மங்களம் ஆனனம் நீதம். இதனால பாஷ்பவர்ஷேன. சரியா இருக்கா? அப்படின்னா நனைக்கப்பட்டன்னு அர்த்தம். தன்யவாத். பகினி, இங்க அலங்காரம் கொடுத்திருக்கா? என்ன அலங்காரம் கொடுத்திருக்கு சொல்லுங்க. என்ன அலங்காரம்? இல்ல அதனுடைய உப்பமா, பட் நாட் ஆஸ் உப்பமானோ அந்த அழகை எடுத்து கொண்டு விட்டது என்ன நிதர்சனம்? உப்பமா கிடையாது, டெஃபினட்டா இல்ல. அதனாலதான் உப்பமா இல்ல. சோ ஆனா உத்பிரேக்ஷா இந்த அழகை அது இல்ல. உத்பிரேக்ஷான இவ போட்டிருக்கணும். இது நிதர்சனால வருமா? நிதர்சனா எது தத்துன்னு வந்தா நிதர்சனம் அதை கொஞ்சம் பார்த்து சொல்றேன். நான் பார்த்தேன், பட் எனக்கு எந்த வெரைட்டில அது புகுத்துறதுன்னே தெரியல. லைக் உப்பமா கொடுத்திருக்கு, ஆனா உப்பமா அலங்காரமா இல்ல அது. எக்ஸாம்பிள் வந்து உன்னோட முகம் வந்து தாமரை போல, தாமரையில எப்படி பனித்துளி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகா இருக்குன்னு சொல்லாம வேற விதமா சொல்லியிருக்கா இல்லையா? அந்த அழகை இது எடுத்துட்டு போயிடுது. கம்பேரிசன் வேணா சொல்லலாமே தவிர உபமா அலங்காரம் இங்க சொல்ல இல்ல. முடியாது. உப்பமா அலங்காரம் இல்ல, எனக்கும் புரியுது. வாட் டஸ் இட் கம்ன்ற உங்களுக்கு தெரியுமான்னு நான் கேக்குறேன். தெரியல. எது புரியல? வாட் டஸ் இட்? இது என்ன அலங்காரம்னு நிதர்சனான்னு கீழே கொடுத்திருக்கா இங்க வந்து. ஆமா, நான் அது பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸ் வேணா சொல்றேன். ஜஸ்ட் ரிமைண்ட் மாத்திரம் பண்ணு. நான் கிளாஸுக்கு முன்னாடியே பார்த்தேன், பட் எனக்கு சரியா ஒட்டல நிதர்சனால. ஏன்னா நிதர்சனால் நிறைய வெரைட்டி இருக்கு. ஐ டிட்ன்ட் ஹேவ் தி டைம் டு சீ. நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரியா? மேல
படிங்க. विना सीतादेव कुशः अयि वत्स विना ம். सीतादेव्या किम् इव हि न दुःखं रघुपतेः प्रियानाशे कृत्स्नं किल जगदरण्यं हि भवति ம். सह च ஜகத் स्नेह அரண்யம் ஹி பவதி. जगदरण्यं हि भवति सः ம். च स्नेहः तावत् तावान् தாவான் नयमपि वियोगः तावान् अनयमपि वियोगनिरवधिः தாவான் அயமபி. अयमपि ओके ம். ம். तावान् अयमपि वियोगनिरवधिः किम् ம். एवं त्वं पृच्छ पृच्छ உச்சசி அனதிகத ராமாயண இவ. ஸ்னயனதி பிரிச்சஸ் அந்த இடத்துல எப்படி மேடம் வருது ஸ்ஞான பிருச்சசி பிளஸ் அனக என் சந்தி. பிருச்சசி ஓ பிளஸ் அனதிகத ராமாயணா. ஓ பிரிச்சசி அனதிகத ராமாயண இவ ஆமா. வினா சீதா தேவ்யாः கிம் இவ ஹி த துக்கம் ரகுபதேः பிரியாநாசே கிருத்ஸ்னம் கில ஜகதரண்யம் ஹி பவதி ச ச ஸ்நேஹः தாவன் அயம் வியோகः நிரவதிः கிம் ஏவம் துவம் பிருச்சசி அனதிகத ராமாயண இவ. அதாவது நீங்க ஒரு ஒரு கேரக்டரைசேஷன்ங்கிறது பாருங்க. லவனுடைய கேரக்டர் எப்படி, குஷனுடைய கேரக்டர். ஏன்னா குஷன் வந்து உள்ள நுழையும் போதே லவன் சொல்றான் கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, இருக்கிறது ராமச்சந்திரன்கிறார். ஸோ அதனால லவனுடைய கேரக்டர் பை நேச்சரே கொஞ்சம் சாஃப்ட் ஸ்பீக்கிங். அதனால வந்து ஏன் அழறேள் அப்படின்னு கேட்கறது. இது வந்து உனக்கு என்ன தெரியாதானே, கிம் ஏவம் தொம் பிரிச்சசி அனதிகத்திய ராமாயண இவ. ராமாயணத்தை படிக்காம பேசுறவன் மாதிரி நீ பேசுறியே, புரியுறதா? வி ஹவ் லேர்ன் த ஃபுல் டெக்ஸ்ட் ஃப்ரம் வால்மீகி, முனிவர்கிட்ட கத்துன்னு இருக்கோம். ஸோ ராமருக்கும் சீதைக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகபாவம் இருந்தது, அந்த ஸ்நேக பிரிஞ்சதுனால அந்த துக்கம் வந்து எப்படி இருக்குங்கிறது உன்னால அறியப்படவில்லையா அப்படின்னு கேட்கறது, புரியுறதா? சீதாதேவ்யா வினா கிம் இவஹீன துக்கம் ரகுபதேகே. சீதாதேவி இல்லாமல் ரகுபதேகே துக்கம் கிம்ன, துக்கம் இருக்காதானே, டெஃபினட்டா இருக்குங்கிறான், புரியுறதா? எந்த விஷயம்தான் துக்கத்தை கொடுக்காது ராமருக்கு, அந்த மாதிரி. அதுக்கு என்ன அடுத்தது அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ற மாதிரி அடுத்த வரி என்னன்னா ஒரு அர்த்தாந்தர நியாசம் போடுறார். பிரியாநாசே கிருஷ்ணம் கீழே ஜெகத ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த விசேஷ ஸ்டேட்மெண்ட்டை சமர்த்தனம் பண்ற மாதிரி அந்த ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால இங்க அர்த்தாந்தர நியாசம். வினா சீதா தேவ்யா கிம் இவஹி ந துக்கம் ரகுபதேகே அப்படின்னு சொல்ற இடத்துல ரகுபதிக்கு, இந்த ராமருக்கு சீதாதேவியா வினா, சீதாதேவி இல்லாமல் துக்கம் ஹீன துக்கம் கிம் இவ ஹீன, துக்கம்ங்கிறது இல்லாம எப்படி இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல வந்து சாமானிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா பிரியாநாசே கிருஷ்ணம் கில ஜகத்து அரண்யம் ஹி பவதி. பிரியாநாசே, ஒரு பிரியனுடைய நாசம்னா அவள்கிட்டேண்டு இருக்கிற ஒரு பிரிஞ்சு இருக்கிற தன்மை, அந்த விரகம் அப்படிங்கிறது கிருத்ஸ்னம் கில ஜகத் அரண்யம் ஹி பவதி. ஸோ இந்த ஜகதானது அவளுக்கு எப்படி ஆயிடும் அப்படின்னா வனம் போல ஆயிடும். பிரியையினுடைய அபாவம், அதனால இந்த சம்பூர்ணமான சம்சாரம் என்ன அப்படின்னா உனக்கு வந்து ஒரு வனத்துக்கு சமானமாக ஆயிடும், ஜகத்தே ஒரு அரண்யம் போல ஆயிடும். சஹி ஸ்னேக தாவான் அயமபி வியோக நிரவதிஹி. ஸோ அந்த ஸ்னேகமா இருக்கட்டும், தாவான் ஸ்னேக, அயமபி வியோக, இந்த வியோகம் பிரிவாக இருக்கட்டும், ரெண்டுமே நிரவதிஹி அப்படின்னா எண்ட்லெஸ். அதுக்கு ஒரு பரிமிதமா கிடையாது. ஒரு இதோட இந்த கிரடேஷன்ல தான் நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு யாராலே சொல்ல முடியுமா? அந்த குழந்தை எல்லாம் கேட்கும் தெரியுமா, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்கும். இவ்வளோ பிடிக்குமா, இவ்வளோ பிடிக்குமான்னு. நம்ம இவ்வளோ பிடிக்கும்னு சொன்னா she will be very happy. பட் யூ cannot estimate ஆர் ஒரு டெம்பரேச்சர் பார்க்குற மாதிரி அந்த ஒரு கிரேடேஷன் கொடுக்க முடியாது. சச்ச ஸ்னேக தாவான் அயமபி வியோக நிரவதிஹி. அந்த ஸ்னேகமா இருக்கட்டும், அந்த ஸ்னேகத்துக்கு அப்புறம் வந்த இந்த வியோகமாக இருக்கட்டும், அது ரெண்டுமே நிரவதிஹி, எண்ட்லெஸ். கிம் ஏவம் தொம் பிருச்சசி அனகதி ராமாயண இவ. நீ கேட்கறது எப்படி இருக்கு தெரியுமோனோ, ராமாயண கதையே படிக்காதவன் ஒருத்தன் கேட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. அதான் நெக்ஸ்ட். रामः स्वागतम् अये तटस्थ आलापः कृतं प्रश्नेन मुग्धहृदय को अयम् आकस्मिकः ते परिप्लवो विकारः एवं च निर्भिन्न हृदयावेगः शिशुजनेन अपि अनुकम्पितः अस्मि भवतु तावत् अन्तरयामि प्रकाशं वत्सो रामायणम् इति श्रूयते
भगवतो वाल्मीकेः सरस्वती निष्यन्तः प्रशस्तिः आदित्यवंशस्य तत्र कौतूहलेन यत्किञ्चित् श्रोतुम् इच्छामि. ஆமா. ராமஹ ஸ்வகதம் தன் மனசுக்குள்ள பேசிக்கிறார். அயே தடஸ்த ஆலாபக அப்படின்னா ரொம்ப ஒரு தடஸ்தகா அப்படிங்கிறது தடயஸ்திதா தடஸ்தகா இந்த இடத்துல இட் கன்வேஸ் அஸ் அன் இன்டிஃபரண்ட். ரொம்ப இந்த கான்வர்சேஷனே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு குழந்தைகள் கிட்ட பண்ற கான்வர்சேஷனே இல்ல. ஒரு 2 சின்ன குழந்தைகள் இருக்கு, அவ யாருன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு இவாளுடைய கான்வர்சேஷனே எப்படி இருந்துடுத்து. ராமரை பார்த்துட்டு ஒரு குழந்தை சொல்றது நீ வந்து அழாத, அழுதா இந்த மாதிரிங்கிறது. இன்னொன்னு வந்து உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு. இட்ஸ் நாட் அ நார்மல் கான்வர்சேஷன் பிட்வீன் 2 children. ஸோ வந்து நான் அதுக்கு காரணம் யாருன்னா நான். ஸோ அதனால அயே தடஸ்தக ஆலாபக அப்படின்னா தே ஸ்பீக் வெரி இன்டிஃபரண்ட்லி. கிருதம் பிரஷ்னேன போறோம், நான் இதுக்கு மேல அவளை எதுவும் கேட்கக்கூடாது. ஹே முக்த ஹிருதயே இந்த மாதிரி தன்னையே சொல்லிக்கிறார். ஹே முக்த ஹிருதய ரொம்ப இதுவா விஷயத்தை அறியாம ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்கின்ற மனதே கோயம் ஆகஸ்மிகः தே பரிப்ளவः விகாரः. ஸோ பரிப்ளவः விகாரः பாரிப்ளவः விகாரः அப்படின்னா ஒரு பிரேம சஞ்சலா விகிருதி. விகாரஹன விகிருதி சேஞ்ச். பாரிப்ளவக ஆகஸ்மிகனா அகஸ்மாத்து வந்த தே தன்னுடைய மனசை பார்த்து சொல்றார். ஹே முக்த ஹிருதய ரொம்ப ஒரு வாட் இஸ் இட் ஒரு இக்னோரண்டா ஒரு இன்னசென்ட்டா இருக்கிற மனமே கோயம் விகாரஹ என்ன இந்த சேஞ்சு என்ன ஆகஸ்மிகா சட அகஸ்மாத்து பவதி இது ஆகஸ்மிகா இல்லையா. அகஸ்மாத்தா வர திடீர்னு வந்த இந்த விகாரா தே பாரிப்ளவகா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரேம சஞ்சலா விகிருதி. அதாவது சீதை அமிச்சாச்சு, கர்ப்பிணி அவஸ்தையில அவளை வந்து காட்டுக்கு அமிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இப்ப வந்து என்ன திருப்பியும் அவளை வந்து நான் ரிமெம்பர் பண்ணிட்டு இவ்வளவு வருத்தப்படுறேன். சோ மெனி இயர்ஸ் 12 வருஷம் ஆயிடுத்துங்கிறாரோனோ. சோ அப்ப திருப்பியும் என்ன ஒரு 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 பிரேம சஞ்சலா விகிருதி கோயம் அப்படின்னு சொல்றேன். ஏவம் ச நிர்பின்ன ஹிருதய ஆவேக சிசுஜனேனாபி அனுகம்பிதோ அஸ்மி பவது தாவத்து அந்தரயாமி. சோ வந்து என்ன அப்படின்னா ஏவம் ச நிர்பின்ன ஹிருதய ஆவேக. சோ நிர்பின்னக ஹிருதயஸ்ய ஆவேக. சோ வந்து என்ன அப்படின்னா இந்த மனதினுடைய ஒரு ஆவேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சம்பிரமம் சரியா. அதுக்கு வந்து என்ன சிசுஜனேனா தடுமாற்றம். ஆமா ஒரு 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 சம்பிரமம். சிசுஜனேனாபி அனுகம்பித்தோ அஸ்மி நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சிசு 2 பேர் இருக்கா இல்லையா, இந்த நான் வந்து அவளால் அவளுடைய ஒரு கம்பேஷன் ஒரு தயைக்கு நான் பாத்திரம் ஆயிட்டேன். சிசுஜனேனாபி ஐயோன்னு என்னை பார்த்து யார் சொல்றாங்கன்னா இந்த 2 குழந்தைகள் சொல்றது. சோ அந்த மாதிரி நான் என்ன தள்ளினுட்டேங்கிறார். ஏவம்ச நிர்பின்ன ஹிருதய ஆவேகா. சோ இந்த மாதிரி ஹிருதயத்தினுடைய அந்த சம்பிரமம் அதனுடைய பிரவருத்தி ஆவேகம் எப்படி இருக்கு அப்படின்னா அஹோ என்ன அப்படின்னா சிசுஜனேனாபி அனுகம்பித்தோ அஸ்மி இந்த 2 குழந்தைகளால கூட நான் வந்து தயைக்கு பாத்திரமாக ஆக்கப்பட்டேன். பவது தாவத்து அந்தரயாமி. அந்தரயாமின்னா பிரச்சாதயாமின்னு அர்த்தம். லெட் மீ கவர் மை செல்ஃப், லெட் மீ ஹைட் மை ஃபீலிங்ஸ் வித்இன் மை செல்ஃப் இல்ல. ஆமா பிரகாஷம் இப்போ ஓபனா பேசுறார். இது வரைக்கும் இதெல்லாம் ஸ்வகதம் மனசுல நினைச்சுக்கிறார். வத்சௌ ராமாயணம் ராமாயணம் இது ஸ்ரூயதே பகவதः வால்மீகேः சரஸ்வதி நிஷ்யந்தः பிரசஸ்திः ஆதித்ய வம்சஸ்ய. சோ ராமாயணம் ராமாயணம் இது ஸ்ரூயதே. ராமாயணம் நிறைய கேட்டிருக்கேன். வால்மீகேः பகவதः வால்மீகேः பகவானான வால்மீகியினுடைய சரஸ்வதி நிஷ்யந்தா. சரஸ்வதினா வாக்கு வாணி, அதனுடைய நிஷ்யந்தா அப்படின்னா ஃப்ளோ பொழிவு. அத ஸ்ரூயதே எது ஆதித்ய வம்சஸ்ய பிரசஸ்தி சூரிய வம்சத்தினுடைய பிரசஸ்தி வால்மீகேஹே சரஸ்வதி நிஷ்யந்தா ராமாயணம் இது ஸ்ரூயதே அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். தத்ர கௌதூகலேன எத்கிஞ்சித் ஸ்ரோத்தும் இச்சாமி கொஞ்சம் அதை பத்தி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற. சரியா மேல உஷः சஹ கிருத்ஸ்ன ஏவ சந்தர்ப்போ அஸ்மாபிஹ ஆவృத்தः ஸ்மிருதி பிரதி உபஸ்திதோ தாவத் இமோ பாலச்சரித்தஸ்யாந்த்யே
बालचरितस्यान्ति अध्याये द्वौ श्लोकौ பாலச்சரிதஸ்ய அந்தியே அத்தியாயே द्वौ श्लोकौ சரியா சஹ கிருத்ஸ்னமேவ சந்தர்ப்பः अस्माभिः आवृतः ஸ்மிருதி பிரதி உபஸ்திதௌ தாவத் இமௌ பாலச்சரிதஸ்ய அந்தியே அத்தியாயே द्वौ श्लोकौ புரியுறதா சஹ கிருத்ஸ்னம்னா கம்ப்ளீட்லி ஏவ சந்தர்ப்பகனா இவருடைய இந்த பவபூதி வந்து உங்களுக்கு வொக்காபுலரி இவர் தான். நீங்க வந்து மத்த டெக்ஸ்ட் எல்லாம் வந்து நீங்க சித்தூர்ல படிப்பேள் சந்தி சேர்த்து போட்டா டக்குன்னு ரெகனைஸ் இல்ல சந்திக்குனே இல்ல நான் சொல்றது வார்த்தைகளினுடைய யூசேஜே சொல்றேன். காளிதாசனுடைய சாகுந்தலமா இருக்கட்டும் மிச்சகட்டிகமா இருக்கட்டும் நீங்க அப்படியே படிச்சுட்டு ஒரு 2 தடவை பாடம் கேட்டுட்டு படிச்சேன்னா புரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹையர் லெவல் படிக்கிறேன் மேடம் அதனால கொஞ்சம் தட்ஸ் ஓகே. இல்ல கிருத்ஸ்னம் நான் நீங்க படிக்கிறதே சொல்லல ராஜி இன் ஜெனரல் வேர்ட்ஸ் சொல்றேன் நான். கிருத்ஸ்னம் ஏவ சந்தர்ப்பக அப்படின்னா பிரபந்தகன்னு அர்த்தம். சந்தர்ப்பகனா நம்ம ஜெனரலி கான்டெக்ஸ்ட்னு நினைச்சுப்போம். இந்த இடத்துல சந்தர்ப்பகனா பிரபந்தக அஸ்மாபிஹி ஆவருத்தகனா ரிப்பீட்டட் இல்ல அபியஸ்தக புரியுறதா. சோ இந்த அஸ்மாபிஹி சஹ கிருத்ஸ்னம் கம்ப்ளீட்டா கத்துண்டோம். சஹ கிருத்ஸ்ன ஏவ சந்தர்ப்பக அஸ்மாபிஹி ஆவருத்தக த கம்ப்ளீட் டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் லேர்ன்ட் பை அஸ் புரியுறதா. நாங்க கத்துண்டோம் இருந்தாலும் ஸ்மிருதி பிரதி உபஸ்திதம் எங்களுடைய ஸ்மிருதினா மெமரி எங்களுக்கு மெமரி பிரதி உபஸ்திதம் அப்படின்னு பிரத்யுபஸ்திதம் அப்படின்னா எங்களுக்கு இப்ப மெமரிக்கு விஷயமாற எது அப்படின்னா 2 ஸ்லோகம் 2 ஸ்லோகம் தான். எது நம்ம நிறைய படிச்சிருப்போம் டக்குன்னு 2 சொல்லுனா இது காலேஜ் இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது எல்லாத்தினுடைய மங்கள ஸ்லோகத்தையும் நோட்டு பண்ணிட்டு போவோம் நாங்க காலேஜ் படிக்கும்போது. ஆனா யாரும் எதுவும் கேட்க மாட்டா கடைசியில சாகுந்தலத்தினுடைய மங்கள ஸ்லோகம் மேகதூதத்தினுடைய மங்கள ஸ்லோகம் அப்படின்னு. ஏன்னா வந்து நிறைய படிச்சிருப்போம் ஆனா அந்த ஸ்மிருதி பிரதி உபஸ்திதங்கிறது டக்குன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுன்னா நமக்கு என்ன மெமரியில இருக்கோ அதானே சொல்ல முடியும். சோ அந்த மாதிரி இந்த 2 குழந்தைகளுக்கும் 2 ஸ்லோகம் 2 ஸ்லோகம் தான் வந்து ஸ்மிருதியில இருக்கு. தாவது இமௌ பாலச்சரிதஸ்ய அந்தியே அத்தியாயே 2 ஸ்லோகம். சோ பாலச்சரிதம் ராமாயணத்தினுடைய அதனுடைய அந்த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த அந்த டிஸ்கிரிப்டிவ் வர்ணனைகள் அதனுடைய அந்த ராமரனுடைய சைல்ட்ஹுட் டேஸ் அந்த பாய்ஹுட் சரியா. பாலச்சரிதஸ்ய அந்திய அத்தியாயே 2 ஸ்லோகம் இமௌ எங்களுடைய ஸ்மிருதி பிரதி உபஸ்திதாவோ சரியா. அப்புறம் ராமः உதீரயதம் வத்சோ உஷः பிரகிருத்யா ஏவ பிரியா சீதா ராமஸ்யாசீன் மகாத்மனः பிரியபாவः ச து தயா ஸ்வகுணைः ஏவ வர்திதः तथैव रामः सीतायाः प्राणेभ्यः अपि प्रियः अभवत्. हृदयं त्व एव जानाति प्रीतियोगं परस्परम्. ஆமா ஹிருதயம் து ஏவ ஜானாதி பிரீத்தி யோகம் பரஸ்பரம். து பிளஸ் ஏவ துவேவ எண்ணு அங்கேயும். சோ பிரகிருத்யா ஏவ பிரியா சீதா ராமஸ்ய ஆசீத் மகாத்மனः பிரியபாவः சது தயா ஸ்வகுணைரேவ வர்திதः. சோ பிரகிருத்யா ஏவ பை நேச்சரே என்னன்னா மகாத்மனः ராமஸ்ய சீதா பிரியா ஆசீத் மகாத்மாவான ராமருக்கு ராமரனுடைய பிரியா யாரு அப்படின்னா சீதை தான் வந்து ரொம்ப பிரியா சரியா. அண்ட் அந்த பிரியபாவம் வந்து பார்த்த உடனே பிடிச்சு கொடுத்து அப்புறம் ஓவர் த இயர்ஸ் அவளோட வாழ்ந்து போரும்போ அப்படின்னால பிரியபாவக சப்ரியபாவக தூ தயா அவளால் ஸ்வகுணைரேவ வர்திதா அது ஃபர்தரா எப்படி இன்க்ரீஸ். இப்போ ராமருக்கு பார்த்த உடனே கண்டாள் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கிலான்னுட்டு யாரோ இவர் யாரோன்னுட்டு இவர் ராமராய கவியா அவர் யாரு அவரெல்லாம் பாடியிருக்காரு இல்லையா. சோ அதனால ராமருக்கு பார்த்த உடனே பிரகிருத்தியா ஏவ பிரியா சீதா மகாத்மனः ராமஸ்ய பிரியா ஆசீத்து சா அந்த சப்ரியபாவக தூ அந்த பிரேமபாவம் வந்து தயா சீதையா குணைரேவ வர்திதா தன்னுடைய ஒரு குணங்களினால் அந்த பிரியபாவக வர்திதா அந்த பிரியபாவம் பிரியமாக இருக்கும் அந்த அந்த virtues have been increased by her alone சரியா. புரியுதா. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா ததா ஏவ ராமः சீதாயாः பிராணேபியோ அபி பிரியா அபவத்
ஹிருதயம் து ஏவ ஜானாதி பிரீத்தி யோகம் பரஸ்பரம். அழகா இருக்கு இல்லையா? ததா ஏவ ராம, அதாவது அவர் எழுதுற ஒரு 4-5 ஸ்லோகத்துல இது ஒரு 2-3 ஸ்லோகம் ஈஸியா வருது. ததா ஏவ ராம சீதாயாக பிராணேபியோ அப்பி பிரியா அபவது. ததா ஏவ அப்படின்னா அவ்வாறாகவே ராமரானவர் சீதாயாக பிராணேபியோ அபி சீதையினுடைய அந்த அவளுடைய பிராணத்தை காட்டிலும் பிராணத்தை விட பிரியக ராமஹ அபவது பிரியமாக ராமன் ஆனார். சரி, இப்ப அவ 2 பேருனுடைய பிரியபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா ஹிருதயம் து ஏவ ஜானாதி பிரீத்தி யோகம் பரஸ்பரம். அவளுடைய அந்த அஃப்ளிக்ஷன் தே ஹாவ், அது என்ன அப்படின்னா அவ 2 பேருக்கும் தான், அவ 2 பேருடைய மனசுக்குத்தான் அவளுக்கு எப்படி பரஸ்பரம் அந்த பிரீத்தி யோகம் இருந்ததுங்கிறது ஹிருதயம் து ஏவ ஜானாதி, அவளுடைய ஹிருதயத்துக்குத்தான் தெரியும் அந்த பிரீத்தி யோகம் எப்படி இருந்தது. வேற யாராலையும் அது சொல்ல முடியாது. புரியுதா? மியூச்சுவலி அவளுடைய மனசுக்குத்தான் அது தெரியும். அப்புறம் மேல ராமः கஷ்டம் அதிதாருணோ தாருணோ அயம் ஹிருதயம் ஆமோர்தாத்தः ஹா தேவி ஏவம் கில. ஹிருதய மர்ம உத்காதः. தப்பா படிச்சுருக்கோம், என்னாச்சு? ஓகே ஓகே. ஹிருதய மர்மோதாத்தः ஹா தேவி ஏவம் கில தத் ஆசீத் அஹோ நிரவன்வய விபர்யா ச விரச விருத்தயோ விப்ரலப்ப பர்யவசாயினः தாபயந்தி சம்சார விருத்தாந்தாக. ஆமா. சோ கஷ்டம் அதிதாருணோயம் ஹிருதய மர்ம உத்காதः. உத்காதகனா பிரஹாரக, அடின்னு அர்த்தம். புரியுறதா? ப்ளோன்னு சொல்றோம்ல. ஸோ இட்ஸ் எக்ஸீடிங்லி பெயின்ஃபுல். தாருணக அப்படிங்கிறது பயங்கரகாங்கிற ஒரு அர்த்தம். இந்த இடத்துல கஷ்டம் அதிதாருணோயம். ஸோ இட்ஸ் எக்ஸீடிங்லி பெயின்ஃபுல். என்ன அப்படின்னா இட் இஸ் பெயின்ஃபுல் டு மை this blow to the vital part. என்னோட ஹிருதய மர்ம உத்காதக. ஹிருதயம்ங்கிறது ஹிருதயம். ஹிருதயஸ்ய மர்மணி உத்காதக. அந்த ஹிருதயத்தினுடைய அந்த வைட்டல் பார்ட்ஸ்ல வாங்குற அந்த அடி அப்படிங்கிறது ரொம்ப அதி கஷ்டம். அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஹிட் த்ரூ கட்டையால் அடிக்கிறதோ கையால் அடிக்கிறதோ இல்ல. இட் இஸ் அ சென்ஸ் ஆஃப், என்ன சொல்றது, ஒரு எமோஷனல் இது ஆறுது இல்லையா? இத்தனை நாளா பிரிஞ்சு இருக்கோன்னுட்டோ. தேவி ஏவம் கில ததாசித். எவ்வளோ அழகா இந்த குழந்தைகள் 2 சொல்லியிருக்கு. இப்படிதானே என்னோட தேவி இருந்தா. அஹோ நிரன்வய விபர்யாச விரச விருத்தய விப்ரலம்ப பர்யவசாயினः தாபயந்தி சம்சார விருத்தாந்தாக. சோ சம்சார விருத்தாந்தாக அப்படின்னா the incidents of the world in the life என்ன அப்படின்னா it gives தாபயந்தி. சரியா? விப்ரலம்ப பர்யவசாயினः, அதாவது என்ன அப்படின்னா இந்த சம்சார விருத்தாந்தாக, இந்த உலகத்துல நடக்கிற இந்த விஷயங்கள், இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அது என்ன அப்படின்னா விப்ரலம்ப பர்யவசாயினः நிரன்வய விபர்யாச விரச விருத்தய. ஒரு 7 நிமிஷம். சம்சார விருத்தாந்தாக அப்படின்னு சொல்லும் பொழுது துவதியாக உன்னை சேர்ந்த இந்த சம்சார விருத்தாந்தங்கள், இந்த வேர்ல்ட்லி விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா the incidents of our worldly life எல்லாமே என்ன அப்படின்னா நிரன்வய அப்படின்னா நிசம்பந்த, ஆகஸ்மிகான்னு அர்த்தம். ஆகஸ்மிகா ஆர் அஹேதுகா, ரீசனே இல்லாம ஒரு விபர்யாசம், ஒரு அவஸ்தாந்தரம், விரச விருத்தய நமக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரசம் இல்லாம ஒரு விரச விருத்திங்கிறது ஆயிடுத்து நமக்கு. சரியா? நிரன்வயம்னா காஸ்ட்லெஸ், ரீசனே இல்லாம ஒரு விபர்யாச விரச விருத்தய அந்த சம்சார விருத்தாந்தாக்கு அது போறது. அதுக்கப்புறம் விப்ரலம்ப பர்யவசாயினக, அது எங்க போய் முடிஞ்சுது அப்படின்னா விபர்யாசகா அப்படின்னா சேஞ்சுன்னு அர்த்தம். it ends in the non-fulfillment of our own desire. விப்ரலம்ப பர்யவசாயினக சம்சார விருத்தாக தாபயந்தி, நமக்கு விரசாகனா வெரி அன்பிளசண்டாக இருக்கின்ற விருத்தய. நிரன்வய விபர்யாச விரச விருத்தய. நிரன்வயம் அப்படின்னா ரீசனே இல்லாம, விபர்யாசம் அப்படின்னா ஒரு சேஞ்சு,
அந்த விரசம் அப்படின்னா அன்பிளசன்ட். ஸோ நிரன்வயேன ஒரு விபர்யாச விரச விற்த்தய சம்சார விற்த்தாந்தாக விப்ரலம்ப பர்யவசாயினः தாபயந்தி. ஸோ விப்ரலம்ப பர்யவசாயி அப்படின்னா இட் இஸ் விப்ரலம்பம்னா பிரிவுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அவர் விஷ். அதுல போய் பர்யவசாயினா முடியறதுன்னு அர்த்தம். விப்ரலம்ப பர்யவசாயினः அப்படின்னா இந்த சம்சார त्वदीयाः சம்சார விற்த்தாந்தாக விப்ரலம்ப பர்யவசாயினः இட் ends in the non-fulfillment of our desire and நிரன்வய விபர்யாச விரச விற்த்தய ரீசனே இல்லாமல் ஒரு ஒரு பரிணாமம், விபர்யாசம்னா பரிணாமம் சேஞ்ச், அதனால ஒரு விரச விற்த்திகினா ஒரு அன்பிளசண்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீயும் நானும் தள்ளப்பட்டோம். அந்த மாதிரி இந்த சம்சார விற்த்தாந்தாக தாபயந்தி தாபத்துக்கு உட்பட வைக்கிறது. இட் டார்ச்சர்ஸ் அஸ். புரியுறதா? சரியா இருக்கா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? ம் சரி. சரி. சரியா அடுத்தது இருக்கு மேடம். மேல படிங்க. क्व तावान् आनन्दो निरतिशय विस्रम्ब बहुलः क्व वा अन्योन्य प्रेम क्व च नु गहनाः कौतुकरसाः सुखे वा दुःखे वा क्व नु खलु तत् ऐक्यं हृदययो ததாபி ஏஷः பிராணः तथापि ஸ்புரதி. एष प्राणः स्फुरति न तु पापो विरमति. ஆமா. சோ ஓஹோ ததாபி கஷ்டம். இது புரியல என்ன சொல்றேன்? ஓஹோ கஷ்டம். நான் அதையும் படிச்சுட்டு மேம். ஓகே. क्व तावत् आनन्दः निरतिशय विश्रम्ब बहुलः आनन्दः क्व. ஸோ நிரதிசயம் அப்படின்னா இதுல அளவுகோலுக்கு உட்படாத ரொம்ப ஜாஸ்தியாக அத்தியதிகமாக இருக்கின்ற யோ விஸ்ரம்பகனா விஸ்வாசம் நம்பிக்கை. ஸோ யஹ விஸ்வாசः ஆனந்தः தேன பகுலः அதிகः ஆனந்தः. ஸோ நிரதிசய விஸ்ரம்ப பகுலः ஆனந்தः क्व. நிரதிசயம் அப்படின்னா இவ்வளவுதான் இல்லாமல் அத்தியதிகமாக இருக்கின்ற ஒரு விஸ்வாசத்தினுடைய பகுலக, அதனால வருகின்ற ஒரு ஆனந்தக பகுலக ஆனந்தக குவ எங்க போச்சு? குவவா அந்யோன்ய பிரேம, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கின்ற அந்த பரஸ்பரம் பிரேமம்ங்கிறது எங்க போச்சு? குவச்ச நு ககனாகா கௌதுக ரசாகா. ககனாகா அப்படின்னா ரொம்ப டீப்பாக இருக்கின்ற கௌதுக ரசாகா, அந்த கௌதுகம்ங்கிற அந்த ரசம், அந்த நமக்குள்ள இருக்கின்ற பரஸ்பர அந்த பிரேமத்தினால வர ஒரு குதூகலத்தன்மைங்கிறது எங்க போச்சு? சுகேவா துக்கேவா குவனுகலு தது ஐக்கியம் ஹிருதயோகோ. சோ சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் ஹிருதயோகோ நம்மளுடைய பரஸ்பரம் மம சீதாயாக இங்க நம்ம ரெண்டு பேரனுடைய ஹிருதயமானது குவ எங்க போச்சு? ஹிருதயத்தினுடைய ஐக்கியம், அந்த ஒரேமாக பின்னமாக இல்லாத தன்மை, அபின்னமாக இருக்கின்ற அந்த தன்மை எங்க போச்சு? இது எல்லாமே போயிடுத்து. ததாபி ஏஷக பிராணக ஸ்புரதி நது பாபக விரமதி. இந்த 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 பிராணனானது இன்னும் ஸ்புரத்தின சஞ்சலத்தி, இன்னும் சஞ்சாரிச்சுட்டு இருக்கு. நது விரமதி. ஏஷக அயம் பிராணக, இந்த பிராணமானது என்னென்ன கல்மஷயுக்தா துக்கஸ்ய பாப பலத்வாது பாப இது கதனம். சரியா? சோ இந்த பாபக ந விரமதி, இந்த துக்கமானது நது பாபக விரமதி பிராணக ஸ்புரதி. சோ இவ்வளவு கஷ்டம் வந்த பொழுதிலும் கூட, ததாபி இருந்த பொழுதிலும், ஏஷக பிராணக இந்த என்னுடைய உயிரானது ஸ்புரதி இன்னும் சஞ்சலதி, இன்னும் உயிரோட நான் இருக்கேன். பாபக தூ ந விரமதி, பாபமானது இன்னும் போல. பாபகன்னா இங்க துக்கம்னு அர்த்தம். துக்கமானது இன்னும் என்ன விட்டுட்டு போல. புரியுறதா? குவ தாவது இது உங்களுக்கு விஷமாலங்காரம்னு சொல்லிக்கலாம். குவ தாவன் ஆனந்தா நிரதிசய விஸ்ரம்ப பகுலः குவவா அந்யோன்ய பிரேம குவச்ச து கஹனாக கௌதுகரசாக சுகேவா துக்கேவா, சுகத்திலும் சரி துக்கத்திலும் சரி, குவனு கலு தது ஐக்கியம் ஹிருதயோகோ ஐக்கியம் குவ. நம்ம ரெண்டு பேரனுடைய அந்த ஐக்கியம், சுகத்திலையும் நீ என்னோட இருந்த, துக்கத்திலையும் நீ என்னோட இருந்த. எனக்கு ராஜ்யம்
நான் தான் ராஜாவாக போறேன்னு பட்டாபிஷேகம் கட்ட போறார். அந்த க்ஷணத்துலயும் நீ என்னோட தான் இருந்த, அடுத்த க்ஷணம் அரண்யம்னு என்னோட நீயும் மரவுரி கட்டின்னு வந்துட்ட. அந்த மாதிரி பரஸ்பர ஹிருதய யோகோ, நம்ம ரெண்டு பேரனுடைய மனசனுடைய ஐக்கியம் எப்போ, சுகேவா துக்கேவா, சுக காலத்திலயும் சரி துக்க காலத்திலயும் சரி, அப்படிப்பட்ட ஹிருதய யோகோ ஐக்கியம் எங்க போச்சு? ததாபி ஏஷக பிராண, இதெல்லாம் நடந்த பொழுதிலும் கூட ஏஷக பிராணக ஸ்புரதி, இந்த என்னுடைய உயிரானது ஸ்டில் ஐ எம் அலைவ், நது பாபக விரமதி, பாபகன்னா துக்கம், துக்கமானது நிக்கல. சரியா இருக்கா? சரியா இருக்கா? ஆமா, நான் பண்ண பாவம் இன்னும் உயிர் போகாம இருக்கு, சீதையுடைய ஐக்கியம் போச்சு, சுக துக்கத்துல கூட இல்ல இருந்து நான் பண்ணோட பாவம்லாம் இல்ல, அப்படிதான் ஆ, சொல்லல. ஆ, பிராணக ஸ்புரதி, என்னோட உயிர் இன்னும் இருந்துட்டு இருக்கு. பாபகன்னா இங்க பாபம் கிடையாது, துக்கம்னு சொன்னேனே. நது சரி சரி. பாபக விரமதி, என்னுடைய ஆ, துக்கம் சீதா மூலமாக சீதாவினுடைய பிரிவினால வர துக்கம்ங்கிறது விரமதி ஒன்னும் போல. சரி. இட் டசன்ட் இது அதுக்கு ஒரு ரெஸ்டே இல்லாம இருக்கு, அது இன்னும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்தது शास्त्रं ம், पुरारूढे सेहे परिचय विकासात् उपचिते रहो ம். विश्रब्दाया अपि எங்க படிச்சுட்டு இருக்கேன் நீங்க? சாரி பேஜ் திரும்பி பிரியா குண சஹஸ்ராணாம் ம். ஏகோன் மீலன ஏக பேஷ உன்மீலன ஏக பேசலः. ஏகः உன்மீலன பேஷலः யஹ ம். ஏவ துஸ்மரः காலः தம் ஏவ ஸ்மாரிதா வயம். ஆமா, பிரியா குண சஹஸ்ராணாம் ஏக உன்மீல பேசலக. சோ பிரியையினுடைய குணானாம் சஹஸ்ராணாம், ஓகே, பிரியா குண சஹஸ்ராணாம் ஏக உன்மீல பேஷலக ய ஏவ துஸ்மரः காலः தமேவ ஸ்மாரிதாக வயம். சோ துஸ்மரः காலः தமேவ யாரு? வயம் ஸ்மாரி. ஆ என்னது? வேலுவா? இந்த வரேன் வரேன். ஸோ பேஷலகன மதுரகன்னு அர்த்தம், உன்மீலனம்னா ஓப்பனிங் அப். ஸோ பிரியா குண சஹஸ்ராணாம் ஏக உன்மீலன பேஷலக யஹ ஏவ துஸ்மரக. ஸோ இந்த பிரியையினுடைய என்ன ஐம்னா துஸ்மரகனா இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் டு ரிமெம்பர்னு அர்த்தம். ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் தட் டைம். சக காலக, அந்த டைம் என்ன அப்படின்னா துஸ்மர காலக, மறக்க முடியாத, இட் இஸ் வெரி பெயின்ஃபுல் டு ரிமெம்பர். என்ன அப்படின்னா என்ன பிரியா குண சஹஸ்ராணாம் ஏக உன்மீலன பேஷலக, பிரியையினுடைய அந்த 1000 குணங்கள், மம பிரியாயாக குணானாம் சஹஸ்ரம் சஹஸ்ராணாம் ஏக உன்மீலன பேஷலக, அதுக்குள்ள அந்த ஒரு ஒன்ஸ் டு அன்ஃபோல்டு என்ன அந்த மெமரி, அந்த உன்மீலன பேஷலக சககாலக யஏவ துஸ்மரக. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் தோஸ் திங்ஸ். வயம் ஸ்மாரிதாக, நான் எனக்கு ஸ்மரணத்துக்கு விஷயமாக நான் ஆக்கப்பட்டேன் அப்படின்னுட்டு வயம் ஸ்மாரிதாகங்கிறது அஸ்மதா துவயோஷ்ச அப்படின்னு ஒரு சூத்திரம். அதுபடி அயம் பிரவீமி வயம் ப்ரூமஹ அப்படின்னு யூசேஜ் இருக்கு. வயம் வதாமஹ அப்படின்னு சொல்லலாம். அகம் ஆவாம் அப்படின்னு சிங்குலர் டியூவல் சொல்ற இடத்துல நீங்க ப்ளூரலும் சொல்லிக்கலாம், ப்ரொவைடட் அகம் தேவதத்தா வயம் தேவதத்தா வதாமஹன்னு சொல்ல முடியாது. அகம் தேவதத்தா அஸ்மி வதாமி அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க இதை ப்ளூரலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வயம் ஸ்மாரிதாகன்னுட்டு இங்க ராமருக்கு ப்ளூரலா போட்டிருக்கா. சோ பிரியாகுண சஹஸ்ராணாம் ஏக உன்மீலன பேஷலக காலக. சோ பிரியாவினுடைய குணங்களுடைய 1000, அந்த 1000த்தினுடைய ஒரு உன்மீலனம்னா அத ஓபன் பண்ணி இட் ஓபன்ஸ் அப். அப்படிப்பட்ட மதுரக காலக யஏவ துஸ்மரக, which is very difficult to recollect or remember. வயம் அதுனா ஸ்மாரிதாக, we have been remembered or recollected. நான் it's so painful. அதெல்லாம் இப்ப நான் ஞாபகப்படுத்துற மாதிரி ஆக்கப்பட்டேன். இந்த 2 குழந்தைகளோட பேசிட்டும் அவளுடைய கான்வர்சேஷன்ல ஐ have been reminded about the great qualities that were present in Sita. சரியா?
சரியா முன்னாடி இருக்கா? நடந்தத இப்ப ரிமெம்பர் பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா அது. ஆமா ஆமாமா, ஆமா அந்த ஆமா. சேர்ந்திருக்கிற டயத்துல இருந்த ஒரு சந்தோஷத்தை இப்ப சி ரிமெம்பர் இப்ப ஓவர் தி இயர்ஸ் அவர் பல காரியத்துல ஈடுபட்டு இருக்கு, சீதையை மறந்து போயிருக்க மாட்டார். அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் மறந்துடுவோம். யாரா இப்ப நமக்கே வந்து பழைய இன்சிடென்ட்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பழைய ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, குட் மெமரிஸ் வி மே லைக் டு ரீகலெக்ட். அதே குட் மெமரிஸ் நமக்கு செப்பரேஷன்ல இருக்கும் பொழுது, பிரிவுல இருக்கும் பொழுது, டு ரீகலெக்ட் தெம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். துஸ்மரக காலக. சரியா? சரியா? தமேவ காலம் தமேவ ஸ்மாரிதாக வயம். அதுவே நமக்கு வந்து அந்த அந்த துஸ்மரமேவ வயம் ஸ்மாரிதாக. எதை வந்து ஸ்மரிக்கிறது ரொம்ப கஷ்டமோ அதையே வந்து வயம் ஸ்மாரிதாக. சரியா? சரியா இருக்கா? நிறுத்திக்கலாமா?